இதான் ஒரு தப்பு நடக்குன்னா உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க, வீட்டுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே அங்கேயே ஸ்பாட்லேயே 100க்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லிடுங்க. ஹாய்ங்க, குட் மார்னிங். காலையிலே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து இட்லி வாங்க போகிறேன், கடைக்கு போகிறேன். போகல, ரொம்ப நாளாச்சு போய் வாங்கி அது என்ன 2 இட்லி 3 இட்லி வாங்கணும். அது என்னமோ இப்போ தான் வாங்கு, ஒன்னால தான் பாப்பாவுக்கு உடம்பு அடைஞ்சு போகுது. தாத்தா வாங்கி அதெல்லாம் அவங்க கேட்கல பார்த்தீங்களா, விவரம் மாட்டேன். தாத்தா வாங்கி தருவாரா, அது வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இவங்களாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ரெடி ஆனாங்கன்னா இன்னைக்கு போய் ஸ்கூலில் ஒன்று அட்மிஷனை போட்டுவிட்டு நாளையிலேருந்து நானும் கொஞ்சம் நிறைய பிஸி, ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் அதுதான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படியே நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறோங்க தான் இந்த விளாக்ல கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு, புதுசாக பார்த்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க, அப்புறம் அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால ஒன்றும் நீங்கள் பணம்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஃப்ரீ தான். பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க. இட்லி கடை மூடி வச்சுங்க. 2வது டென்ஷன் ஆகுது நம்மளால. குழந்தைங்கள பார்த்துட்டு எந்த வேலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ புலம்புறா, ஒரு பக்கம் புலம்புறானா நான் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும், வீடியோ என்னால் பண்ண முடியல, இருக்க முடியல அப்படிங்கிறா. சரி, நம்ம இப்போ வேலைக்கு போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா சிவாவை கொண்டு ஸ்கூலில் விடணும். அங்கே 9:30 தான் ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில். சாயங்காலம் 4 மணிக்கு கூப்பிட்டு வரணும். நான் 8:30 வீட்டிலேருந்து போனால் தான் சாயங்காலம் 5:30 6 ஆகிடும் இங்கே வர்றதுக்கு, அங்கே சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. இதுக்கிடையில் இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? சப்போர்ட் இல்லைங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பைத்தியம் முடிக்குது. வாழ்க்கையில் முன்னேறமோ இல்லையோ கடன் இல்லாமல் ஏதாவது காலத்தை ஓட்டலாம், சம்பாதிக்கலாம், அதுலேயே இதுலேயும் பார்த்தாலும் முடியல. அது இல்லாமல் இந்த யூடியூப்காரனுக்கு அடிக்கடி என்ன ஆகும்னு தெரியாது. நம்ம சேனலில் கொஞ்ச நாள் ரெக்கமெண்ட் கொடுப்பான், கொஞ்ச நாள் கொடுக்க மாட்டான். நேற்று கூட கமெண்ட் பார்த்தேன், முந்தானத்து ஒரு கமெண்ட், ப்ரோ உங்கள் சேனலை 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன்றாங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க. ஏன் யூடியூப்காரனே இப்படி பண்ணுற? தயவு செய்து எங்களுக்கு ஏதோ கொடுப்பா கடைசிக்கும். அது இன்னொரு கமெண்ட்லாம் ஒருத்தலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல கமெண்ட் ஒன்று வந்தது, அதை சொல்லுங்கள். அப்பா சந்தோஷம்டா, நின்று இப்படியே தான் இருக்கியா, எங்கே நீ வீடெலாம் கட்டிடுவியோ என்னமோ நான் நினச்சிட்டேன். நாங்கள் ஆக மொத்தம் நல்லா இருக்கக்கூடாது. ஒரு கமெண்ட் டெலிட் பண்ணி விட்டேன். நெகட்டிவிட்டியை நானே மறந்து கொஞ்சம் மேலே வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக நானே நெகட்டிவாக தான் போட்டேன். அதுக்கே என்ன கழுவி ஊற்றுனீங்க, எல்லாத்தையும் மாற்றி வந்துட்டு இவன் என்னன்னா சந்தோஷப்படுறான், இவன் நல்ல வேலை அப்படியே அந்த ஓட்டக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு. எனக்கு அதுதாங்க இப்போ மெண்டல் ஆகிட்டு உட்காந்துருக்கிறேன். ஸ்கூலில் கொண்டு விட்டு எப்படி பண்ணுறது? வேலைக்கு போனால் 2 கிலோமீட்டர் வருது, இவன் போக மாட்டா, கொண்டு விடுறதுக்கு செட் ஆகாது. பாப்பா பார்த்துக்கணும், அங்கே வந்து வெயிலில் தூக்கிட்டு போக முடியாதா? எங்கள் அப்பா இருக்கார், அவர் ஆல்ரெடி எப்படின்னா அவர் வேலையை பார்க்க தான் நேரம் சரியாக இருக்கும். எங்கேயாவது போவார், ஜாலியாக சுற்றுவார். நம்ம பசங்களை பார்த்துக்கனாலும் பார்த்துக்க மாட்டார், கொண்டு போய் விட்டு கட்டமே கூப்பிட்டு வர மாட்டார். இவன் மதிய டைமில் சாப்பிட மாட்டான் தனியாக. அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, அந்த வீடியோ கிளாரிட்டி இல்லை பார்ப்போம் இருங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன பிரச்சனைனா ஒரு இதாக இருக்காது, எதுவுமே கண்டிஷனாக இருக்காது. ஏன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்ச ரூபா டீச்சருக்கு சம்பளம், பர்மனெண்ட்டுக்கு ஹெச்எம்க்கு சம்பளம் கொடுப்பான். அங்கே வேலை செய்கிற ஆயாங்களுக்கும் டெம்பரரி டீச்சருக்கும் 8000 7,000 கூட கொடுக்க மாட்டான். ஆயாவுக்கு 500 கூட கொடுக்க மாட்டான். அங்கே குழந்தைங்க பாத்ரூம்லாம் போகணுன்னா தனியாக தான் போய்க்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறதுக்குள்ளே குழந்தை பாத்ரூம்லாம் போகாமல் இருக்காது. பின்னாடி ஃபுல்லாக எதுவும் இல்லை. அது தானே சொல்லிட்டு சொல்லலை. நம்ம ஆச்சு வீடியோவில் நான் காட்டி, ஏன்னா காட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்கூல் எவ்வளோ முன்னேறி இருக்குங்க. நான் அங்கே தான் படித்தேன் கிட்டத்தட்ட. ஏன் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கட்டாந்தர மாதிரி இருக்கும், உட்காந்துருப்போம். இப்போ நல்லா கட்டி பெயிண்டிங் அடிச்சு சூப்பராக வச்சு ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் போட்டாங்க. பேக் சைடு மட்டும் ஒரு குறை காம்பவுண்ட் போட்டுருந்துக்கலாம், போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். என் பிள்ளைக்காக சொல்ல, நான் அது போய் பார்க்கல, பொதுவாகவே சொல்கிறேன். இருந்தால் குழந்தைங்களுக்கு இன்னும் சேஃப்டியாக இருக்கும். ஒரு ஆயாமா வச்சு அவங்களுக்கு மாதம் ஒரு 2000 ரூபா பாத்ரூம் குழந்தைங்களை பார்த்து இந்த மாதிரி இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கலாம். இல்லைனா வர்ற பேரண்ட்ஸ்டே ஒரு ஆளுக்கு ஒரு 300 ரூபா நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து வச்சுக்கிறோம், செம்ம ஐடியா, ஆளுக்கு ஒரு 300 ரூபா கொடுங்க, நாங்கள் ஒரு ஆயாமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். அது ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. எத்தனை ஆட்சி மாறினாலும், எத்தனை தலைவர் மாறினாலும், இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல இடத்தையும், இந்த மெடிக்கல் நல்லதாக ஒரு மருத்துவம் கொடுக்க முடியல. இது வரைக்கும் யாரால இந்த 2 விஷயத்தை அமல்படுத்தவும் முடியல. எல்லாருமே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கத்துறாங்க, உலகத்தரத்தில் கல்வி, உலகத்தரத்தில் மருத்துவம், அதை நவுத்துவோம், இதை நவுத்துவோங்கிறாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ணல. உடனே விஜய் ரசிகர் யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. நானே விஜயோட ஒரு விருப்பமான ஆள் தான் சொல்கிறேங்க. நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிங்களேன். நம்மளை மாதிரி இல்லாதவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறோம். இதுக்கு யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கும், வீட்டில் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், மருத்துவத்தை ஃப்ரீயாக கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நான் 1000 ரூபா தரேன், 2500 தரேன், உனக்கு அதை தரேன், இதை தரேன் அப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. நான் அரசியல் பேசல, அரசியல் பற்றி தெரியாது. என் மனநிலைக்கு தோணுதான் சொல்கிறேன். உங்களோட கருத்து என்னங்க தான் மந்திரம் சொல்லுங்கள். அதாங்க காலையே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் யோசிச்சு மண்டை கைது உடம்பு சரியில்லாமல் போச்சு. முக்கியமாக இவன் பெரியலாட்டானா தங்கச்சி பார்த்துப்பான் கண்டிப்பாக. இவன் ஒரு 8வது போயிட்டானா அவன் ஸ்கூல் விட்டு வெளில வரணும். 8வது ஸ்கூலில் இருக்குது. 5வது போயிட்டானா பாப்பா ஒரு கூட்டு போயிட்டு வருவான், நானும் பார்த்துப்பேங்க. அதுக்குள்ளே இவன் கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும்.
இவளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் மூவ் பண்ணி தான் போகணும். அதுதான் கிளம்பிட்டு இருக்கிறோம். சைக்கிளே டக்கு டக்குனு ஆட்டி விட்டுவாங்க. அவங்களுக்கு ஸ்கூட்டி வேணுமா? எக்ஸல் ஒன்று பிடிக்குமா? மேடமுக்கு வந்து நோல்பா கொஞ்சம் என்ன தலை சீவி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எழுந்து 4 மணிக்கெல்லாம் பண்ணாத செட்டப் பண்றாங்க. 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு என் முதுகுல ஏறி பாம்பு மாதிரி விளையாடுவா. எல்லாரும் மேல ஏறி ஏறி அங்காண்ட வர்றது. இந்த வீட்டுக்கு புசுக்குன்னு ஏறி ஓடியாந்துடுறா. முன்னெல்லாம் நவுருவா, இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டா. பெஞ்சு பிடிச்சி எந்திரிச்சு அதான் ட்ரை பண்றா. இப்படி பொத்துரு பின்னாடி வர வந்துட்டு வரலாம். அது இவரு தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வெசனப்பட்டாரு. முன்னெல்லாம் நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், இப்பெல்லாம் என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு. இப்பெல்லாம் என் பொண்ணு டானு 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாரா, அதுவும் கோவமா கூட எந்திரிக்கிறது இல்ல, சிரிச்சுக்கிட்டே. அது என்னமோ தெரியலங்க, பொண்ணு எழுப்பி விட்டா எனக்கு கோவம் வராது. எழுப்பி விட்டானா அது ஒரு சில வந்து என்ன கேட்பாங்க கமெண்ட்ல. என்ன வேலைக்கு போன கொத்தனாரு என்ன கேட்பாரு, வாழ்க்கையில எப்படிடா உடுப்புறது, இவ்வளவு லேட்டா எந்திரிக்கிறியா? நான் என்ன வேணும்னா தூங்கணும்னா தூங்குறேன், எந்திரிக்கணும் நினைச்சா உடம்பு ஒத்துழைக்கலைங்க. அந்த இயற்கை கடிகாரம் உள்ள வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கு, உனக்கு என்னடா அப்படின்னு என்ன கேட்பானுங்க. இந்த என்னைக்கு எனக்கு இங்க மூக்குல வேணா வந்ததோ அன்னையோட ஆரோக்கியம் போச்சு. 5 மணிக்கு எந்திரிப்பேங்க, ஆத்துல போய் ஓடுவேன். அதனால வெட்டியா தான் சொல்றேன், ஓடிட்டு வந்து ஒரு டீயை குடிப்பேன். திரும்ப பசங்க கூட சுத்த போயிடுவேன். சின்ன வயசுல நான் சின்ன வயசுல பண்ண தப்புகளும் கொஞ்சம் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த சிகரெட்டு இதெல்லாம் ஓப்பனா சொல்றேனே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ பசங்களோட சேர்ந்துட்டு நான் பண்ணினேன். ஆனா ரொம்ப கேவலமானவங்க கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு தெரிஞ்சுது, இவ்வளவு கல்யாணம் பண்ண வாழ்க்கையில நல்லா இதாயிட்டேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டான். நான் அவ்வளவு பண்ணும் போதெல்லாம் என்ன விட்டு இன்னைக்கு கொடுத்துட்டான். நிம்மதிதான் கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்கெல்லாம் நல்லபடியா கரை சேர்க்கணுங்க. எது தப்பு நல்லதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். முக்கியமா இந்த வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிரிவலம் போன 2 பொண்ணுங்களை திருட்டு தாயாளிங்க என்ன பண்றாங்க, கூட்டு போய் கெட்ட வார்த்தைலாம் இல்லை, இதை சொல்றேன், கூட்டு போய் அவங்க ஏதாவது பண்றாங்க, தைமையில இருக்காங்க. என்ன பண்றோம், உனக்கு என்ன? முதல்ல திருவண்ணாமலை சேர்ந்த மாவட்டம் சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன பண்றது, பியூட்டிஷியனா வேலை செய்யலாம் சென்னையில். அதை கூட்டு போய் மிரட்டி கழுத்துல கத்தி வச்சு நகையை பிடிங்கிட்டு நிர்வாணமா வீடியோலாம் எடுத்து மறுநாள் காலைல மிரட்டி நல்லா பணம் போட்டு அது ஸ்டேஷன் சொல்லிச்சு. 31ஆம் தேதி நைட் அதே மாதிரியே தர்மபுரியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க கல்யாணம் ஆனவங்க. அவங்களையும் அதே மாதிரியே பண்ணி அவங்க போகும்போது ஆண் மாதிரி யாரும் வர சொன்னாங்களா, என்னால நடக்க முடியல. அவங்க எங்கேயோ பக்கத்துல போய் பேசி இருந்திருப்பாங்க போல. 4 பேர் கும்பல் வந்து மிரட்டிய மாதிரி கூட்டு போய் திரும்ப 11 பேரை வர வச்சு கொடுமைன்னா ஒரு 11 வயசு பையனா இருக்கான். இதெல்லாம் என்ன காரணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நடந்து தெரியல. இவங்க எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஊர்ல எவன் சொன்னா நமக்கு என்ன, எவனாவது நமக்கு ஏதாவது செய்ய போறானா? தயவு செய்து இந்த பெண்கள் அதை சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுங்கன்னா, இதா ஒரு தப்பு நடக்குன்னா உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க, வீட்டுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே அங்கேயே ஸ்பாட்லயே 100க்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லிடுங்க. கழுத்துல வச்சு கத்தி எடுத்து கொண்டா கொல்லுட்டோம். மானமே போச்சு, எல்லாம் போச்சு. வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. 23 வீடியோ செல்ல இருக்குதான். பெண் பிள்ளைங்களையும் பார்த்து வளங்க. நீங்களும் எங்கேயாவது போகணும்னா சேஃப்டியா போங்க. அதான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். மூஞ்சி பார்க்க தூங்கி இந்த மாதிரி இருக்குல்ல, அது இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த வீடியோவை நான் எல்லாரும் பேசிட்டேன். இந்த வீடியோவை இப்போ போட்டுருவேன். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அது கொஞ்சம் நல்லா பெட்டரா அந்த விலாக போடுறேன். பாய்ங்க.